வெல்கம் டு ப்ராமிசிங் தமிழ் டியூட்டர் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க புதுசா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிபிகேஷன் ஐக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களை உடனுக்குள்ளே ரீச் பண்ணும். ஸோ அந்த வீடியோவை நீங்க உடனே படிக்கவும் முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஆர்குமெண்ட் லிஸ்ட் இதை நீங்க டீட்டெயிலா புரிஞ்சுக்கணும். ஓகே, வேல்யூஸாகவும் இல்ல ரெஃபரன்ஸாகவும் ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ வேல்யூஸ் அப்படின்றது நீங்க ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஃபங்க்ஷன் இன் பக்கத்துல பிராக்கெட்குள்ள 5,6 சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா x, y அப்படின்ற வேரியபிள்ஸ் ஆர்குமெண்டா பாஸ் பண்ணலாம். ரெஃபரன்ஸ் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை அதனுடைய அட்ரஸை ரெஃபர் பண்ணி எடுத்துக்கிற மாதிரியும் அனுப்பலாம். அதுக்கு ஆம்பர்சன்ட் சிம்பல் நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ எதுக்காக நம்ம ஆர்குமெண்ட் லிஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஆப்ரேட்டர் அப்படின்னாலே அங்கே ரெண்டு டைப்பான ஆப்ரேட்டர் இருக்கு. யூனரி ஆப்ரேட்டர், பைனரி ஆப்ரேட்டர். யூனரி ஆப்ரேட்டர் வந்து ஒரு வேரியபிளோட தான் ஆப்ரேஷன் பண்ணும். பைனரி ஆப்ரேட்டர் அப்படின்றது ரெண்டு வேரியபிளோட ஆப்ரேட் பண்ணும். இங்க வேரியபிள்னாலும் ஒண்ணுதான், ஆப்ரண்ட்னாலும் ஒண்ணுதான். அப்ப யூனரி அப்படின்னா 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், பைனரினா 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதேதான் இப்போ இந்த ஆப்ரண்ட் ஆர் வேரியபிள் இதை பேஸ் பண்ணி தான் இங்க ஆர்குமெண்ட் வரப்போகுது. இப்போ 1 ஆப்ரண்ட்னா 1 ஆர்குமெண்ட், 2 ஆப்ரண்ட் அப்படின்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். ஓகே, இது வந்து எதுல வந்து கரெக்டா வந்து அப்ளை ஆகும் அப்படின்னா ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ல கரெக்டா ஆர்குமெண்ட் லிஸ்ட் இதே நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் லிஸ்ட் தான் பயன்படும். ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது கிளாஸ் கிரியேட் பண்றீங்க. ஒரு கிளாஸ் ஏ அப்படின்னா இந்த கிளாஸ் ஏக்கு சம்பந்தமே இல்லாத ஃபங்க்ஷன், இந்த கிளாஸ்க்கு ஏக்கு உள்ளேயே கிரியேட் பண்ணாத ஃபங்க்ஷன் தான் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன், வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ல ஒரு யூனரி இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆர்குமெண்டா ஒரு யூனரி ஆப்ரேஷனுக்கு 1 ஆர்குமெண்ட் தேவைப்படும், பைனரி ஆப்ரேஷனுக்கு 2 ஆர்குமெண்ட் தேவைப்படும். ஓகே, இப்போ இதே மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு வாங்க. மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னா கிளாஸ் ஏ இருக்குன்னா அந்த ஏக்குள்ளேயே கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஏ உடைய ஓன் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு யூனரி ஆப்ரேஷன் நீங்க அந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணி அந்த யூனரி ஆப்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா அங்கே ஆர்குமெண்ட் எதுவுமே தேவையில்லை, நோ ஆர்குமெண்ட். இதே அந்த ஃபங்க்ஷன் பயன்படுத்தி பைனரி ஆப்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட் இருந்தா போதும். ஓகே, இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ கிளாஸ் உடைய ஓன் ஃபங்க்ஷனுக்கு இந்த அளவு குறைக்கப்படும். இதே வெளியிலிருந்து வரக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு இந்த அளவு என்னவோ அதே அளவுதான் இங்கேயும் பயன்படுத்தப்படும் அப்படின்றத இந்த ஆர்குமெண்ட் லிஸ்ட் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும்.